இப்போ நாம கருப்பு உளுந்துல இட்லி பொடி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 200 கிராம் உடைச்ச கருப்பு உளுந்து, உளுத்தம்பருப்பு 100 கிராம், நூறு கிராம் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 3 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் நார்மலா சாப்பிட்ற புழுங்கல் அரிசி, 100 கிராம் பொட்டுக்கடலை, வரமிளகாய் ஒரு 15 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து நல்லா அலசிட்டு காய வச்சிருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். இப்ப ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இந்த சைஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் ஒரு 3 துண்டு எடுத்து அதை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். அதை எண்ணெயில பொரிச்சுக்கலாம். இப்ப இட்லி பொடிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துட்டோம். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில போட்டு கொஞ்சம் கரகரப்பா பொடிச்சிட்டு வந்துடலாம். மிக்சி ஜார் வச்சுட்டு காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கல்லுப்பு சேர்த்து முதல்ல 2 திருப்பிக்கலாம். இப்ப நம்ம வறுத்து வச்ச எல்லா பருப்பும் இதோட சேர்த்து அரைச்சிப்போம். இந்த பதத்துக்கு கொரகொரப்பா வந்ததும் இப்ப பொட்டுக்கடலை போட்டு 2 திருப்பி எடுத்துக்கலாம்.